மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு வயசானவர் மட்டும் உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர் பக்கத்துல போய் உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்ட்டு தான் கேட்பான். ஆனா அதுக்கு அந்த வயசான ஆளு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு முறைப்பான் பார்க்கணும். அடுத்த செகண்ட்லயே அங்க இருந்த லைட் எல்லாமே அப்படியே அமந்தமும் தெரிய ஆரம்பிக்கும். இதனால நம்ம ஹீரோ செமையா பயந்து போக இப்ப அப்படியே பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். சரின்ட்டு நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பார்த்தா அங்க பிளாக் கலர் உருவத்துல ஒரு பேய் நிக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோ செமையா பயந்து போக அப்புறம் பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் அது பேயெல்லாம் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இவ தான் இந்த கதையோட ஹீரோயின். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனாலதான் மலையில அப்படியே அழுதுகிட்டே வந்து நின்றுப்பா. இவளை பார்த்துதான் நம்ம ஹீரோ பெயிண்ட் பயந்துருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி வந்து நின்று அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவ இப்ப அப்படியே ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுக்கிட்டு அவ போனை காட்டுவா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அட்டன் பண்ண இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சோ இதனாலதான் அவ அப்படியே அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி இவளை சமாதானப்படுத்துவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் இன்டர்வியூல தானே ரிஜெக்ட் ஆனு, இது போனா இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி ஆறுதலுக்கா சொல்லுவான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு மாதிரி வியடா, உனக்கெல்லாம் இது சாதாரணமா போச்சுல, எக்கச்சக்க டிகிரி வச்சிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு இன்னும் ஒரு வேலை கூட கிடைக்கவே மாட்டேங்குது, இப்படியே போச்சுன்னா நான் முழு பைத்தியம் ஆயிருவேன். நான் சீக்கிரம் என்னோட கரியர்ல பெரிய ஆளாகிறதுக்கு ஏதான்ட்டு பண்ணியாகணும். அதுக்கு எனக்கு இப்ப காசு வேணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட 50,000 கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதை திருப்பி கொடு, எனக்கு அவசரமா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்டு, நீ கொடுத்த காசு எல்லாத்தையும் நான் புதுசா ஒரு வீட்டுக்கு ரெண்டுக்கு போறேன்னா அங்க அட்வான்ஸா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி பேய் மாதிரி ஒரு கத்துவா பாக்கணும். அப்படியே அங்க ஒரு கட்டு. அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அவ இருக்கிற வீடியோ ஒரு மாதிரி வினோதமா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப யோசிக்காத, இதுதான் நான் புதுசா வந்திருக்கிற வீடு, நேத்து நீ சரக்கு அடிச்சு என்கிட்ட ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தேல, அதுக்கு எடுத்து 2 பேரும் இங்க வந்துட்டோம், இப்பதான் உனக்கு போதை தெரிஞ்சு எந்திரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இவன் சொல்ற எதையுமே நம்ம ஹீரோயின் பெருசா எடுத்துக்காம அப்படியே இந்த வீடையே சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீடு அழகா இருக்குல்ல, அதனாலதான் இதை பார்த்துன்னு நான் ரெண்டுக்கு புக் பண்ணிட்டேன், இதோட வாடகையும் அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமா இந்த வீடியோ சுத்தி பார்த்துட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த வீட்டுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு, பட் ஆனா ஒரு சின்ன மைனஸும் இந்த வீட்டுல இருக்கு, நம்ம பெட்ரூம்ல இருக்கப்ப மட்டும் பக்கத்து வீட்டுல இருந்து வீடா ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. நம்ம ஹீரோயினுக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வீடா சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜன்னல் ஓபன் பண்ணா அங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஜன்னல் கிட்ட நின்னு இந்த வீட்டையே குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சடனா பாக்குறத பார்த்தோம் அவனே பயந்துருவான். அதுக்கு எடுத்து அப்படியே கேஷுவலா, ஓ இந்த வீட்டுக்கு அதுக்குள்ள புதுசா குடி வந்துட்டீங்களா, நானும் என்னடா யாருமே இல்லாத வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதேன்ட்டு தான் வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய வீடை எப்படி கம்மி வாடகைக்கு கொடுத்தாங்க, அதுவும் நான் கொடுத்த காசை வச்சுதான் அட்வான்ஸே பே பண்ணேன்னு சொல்ற, அப்படி பார்த்தா சிட்டியோட சென்ட்ரல் இருக்கிற இந்த இடத்துக்கு ஜஸ்ட் 50,000 மட்டும் தான் அட்வான்ஸ் வாங்கினாங்களா, கேட்கவே ரொம்ப வியர்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே காலர் தூக்கி விட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஐயாவோட பார்கெனிங் திறமை, நம்ம எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப தேவையானது அப்படிங்கறத நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு காமிச்சிக்கவே கூடாது, இந்த வீடு எனக்கு வேண்டாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீனை போடணும், அப்பனாதான் அவங்களும் நம்மளுக்கு ஏத்தாப்புல விலையை குறைச்சி வந்து பேசுவாங்க. சோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை நான் கம்மி விலைக்கே வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் உண்மைன்னு நினைச்சு நம்பி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட மைண்டுக்குள்ள லைட்டா யோசித்து பார்ப்பான். ஆக்சுவலி இந்த ஹவுஸ் ஓனர் எக்கச்சக்க ரேட் சொல்லியிருப்பாருதான், ஆனா அவர் கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடிதான் நம்ம ஹீரோ கம்மியான ரேட்டுக்கே ஒதுக்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அப்படியே தயங்கி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப உன் வீட்டுக்கு போற அப்படிங்கிற மாதிரி அவளை இன்டெரக்டா கிளம்ப சொல்லுவானா. இதனால நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்ப பாப்பா. சரி வீட்டை விட்டு தான் போறாளான்னு பார்த்தா இப்ப ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ள போய் பியர் பாட்டில் எடுக்க போவா. ஆனா அப்பன்னு பார்த்து கிச்சன்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் தான் கத்திருப்பா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்தா அங்க குட்டியா ஒரு பொம்மை இருக்கும். நடந்து வரப்ப தெரியாதனமா அதை மிதிச்சிட்டா போல, அதுக்கு தான் அந்த கத்தி இப்ப நம்ம ஹீரோவையும் திட்டுவா. டேய் பொம்மை வச்சு விளையாடுற வயசாடா உனக்கு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தரையில பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பொம்மையை தூக்கி ஓரமா போட்டுருவா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழப்பமா, இது ஏன் பொம்மை இல்லையே, இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் வீட்டை விட்டு கிளம்பிருக்கவே மாட்டா. நம்ம ஹீரோ வீட்லயே உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சு செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே டயர்ட்ல நம்ம ஹீரோட பெட்ல வந்து படுப்பாளா. நம்ம ஹீரோக்கு இவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுனே தெரியாது. அதனால அப்படியே தயங்கி போய், சரி இப்ப லேட் நைட் ஆயிருச்சு, உன் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, ஆனா இது ஏன் பெட், நான் படுத்துக்கிறேன்
அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே முறைச்சுக்கிட்டே, இந்த வீட்டோட அட்வான்ஸ் நீ ஏன் காசுல கொடுத்துருக்க, அப்ப எனக்கு தான் இந்த வீட்டு மேல நிறைய உரிமை இருக்கு, அதனால இந்த பெட்ல நான் தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிர்த்தனமா சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ பதிலே பேச மாட்டான். அவன் அப்படியே அமைதியா போய் சோஃபால படுத்துக்குவான். இதுலயே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு சாஃப்டானவன் பயந்தவன் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா அப்படி அவன் நைட்டு சோஃபால தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பும். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் நினைச்சுக்கிட்டு, ஏ சும்மா இருடி எழுப்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பேய் முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்கும். இத பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ அலறி அடிச்சு எந்திரிக்க பார்த்தா இது எல்லாமே கனவு. அடுத்த நாள் காலையில விடியவே செஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் தான் முடிய விரிச்சு போட்டு அவனை எழுப்பியிருப்பா. தூக்க கலக்கத்துல அவனுக்கு அது பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னடா இது காலங்காத்துல இப்படி பயன்படுத்தி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ குளிக்க போவான். அங்க பாத் டப்ல நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த பாத்ரூம்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கும். எங்க ஹீரோயின் தான் தெரியாதனமா உள்ள வந்துட்டாலோ அப்படின்ட்டு ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா இப்ப அந்த பாத்ரூம்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பாத் டப்ல இருந்து ஒரு 2 அடி கீழே எடுத்து வச்சனையும் அந்த ரூம்ல அந்த லைட் அப்படியே பிளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா அவ தான் வெளியே லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி நம்மள வெறுப்பேத்துறா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா அங்க வெளியவும் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. என்னடா இது ஒரே வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா படியில இருந்து இறங்கி வருவா. சரி இவதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே அவன் கெட்டி இந்த டவல் கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தானையும் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவா, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்க்குற சூப்பர் மார்க்கெட்ல தான் காட்டுவாங்க. காலையில அப்படி ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் நடந்தனால நம்ம ஹீரோ அப்படியே தயங்கி தயங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட போய், ஹே நீ எப்பதான் உன் வீட்டுக்கு போற, எனக்கு என் வீட்டுக்கு போக கூடாதுன்னு இல்லடா, போக முடியாது, அதுதான் பிரச்சனை. என்னன்னா நான் இப்ப வாடகைக்கு இருந்த வீட்டை மொத்தமா காலி பண்ணிட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ரீஃபண்ட் மணியை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இப்ப போகிறதுக்கு வீடே இல்ல, ஓ வீட்டுல தான் நான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். ஏ ஒரு வயசு பையன் வீட்டுல எப்படி ஒரு வயசு பொண்ணு இருக்க முடியும், அதுவும் காலையில வர ஒரு கேவலமான சம்பவம் நடந்துருச்சு, அதனால நீ என்னோட வீட்டுல ஸ்டே பண்றதுலாம் செட் ஆகாதுடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் பயந்தாளாச்சே, அதனால நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சுக்கிட்டே, ஏண்டா நம்ம 2 பேரும் 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், உன் வீட்டுல நான் கொஞ்ச நாள் தங்க கூடாதா, அந்த அளவுக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போயிருச்சா அப்படி இப்படின்ட்டு ஓவரா பேசுவா. அதனால நம்ம ஹீரோக்கு வேற வழியே இருக்காது, இவளை அவனோட வீட்லயே தங்க வச்சுக்குவான். அதனால அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னாதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப இவங்க வீட்டுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தெரியும். இத பார்த்து நம்ம ஹீரோ செமையா பயந்து போயிருவான். ஏ திருடனா தான் இருக்கும், வா போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோன் ரொம்ப தைரியமா ஒரு பேட் எடுத்துட்டு இப்ப அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள போவாளா. அங்க பார்த்தா மொத்த வீடு இருட்டா இருக்கும். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுவான். சரின்னு சொல்லிட்டு அவனை வாசல்ல நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவா. ஆனா உள்ள போனவ திடீர்னு கத்த ஆரம்பிப்பா. இதனால நம்ம ஹீரோவும் அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்த்தா மறுபடியும் அந்த குட்டி பொம்மை தரையில கடந்திருக்கும் போல. அது நம்ம ஹீரோனோட கால்ல குத்திதான் அவ கத்தி இருப்பா. அதுக்கடுத்து இப்ப மொத்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்ததுல யாருமே இருக்க மாட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லையே, அங்க யாரும் நின்று இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஏதோ அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல் ஒண்ணு அடிக்கும். எங்க தன்னோட சாக்ஸ்ல இருந்து தான் அடிக்குதோ அப்படின்ட்டு அவனோட சாக்ஸ் ஸ்மெல் பண்ணி பாப்பான். ஆனா அதுல இருந்து எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏ நீ தானே குளிக்கல, ஓமல இருந்தானே ஸ்மெல் வருது அப்படின்பா. நம்ம ஹீரோயினா அப்படியே ஸ்ட்ரைட்டா காலை தான் தூக்கி நீட்டுவா. பார்த்தா அவ கால்ல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அப்புறம் எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாய்க்குட்டி மாதிரி விடி நம்ம ஹீரோ அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே போவான். கடைசியில பார்த்தா இவங்க பெட்ரூம்ல இருந்து தான் வியடா ஏதோ ஸ்மெல் அடிக்கும். சரி ஓகே இந்த பெட் தான் பழைய பெட் போல, அதனாலதான் இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு அந்த பெட்டை லைட்டா தூக்குனா இப்ப திடீர்னு அந்த பெட்ல இருந்து பட படன்ட்டு சத்தம் கேட்கும். இதுக்குள்ள இருந்து என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பெட் அப்படியே கிழிச்சு பாப்பா. அங்க பார்த்தா ஒரு அழகான பறவை பொம்மை இருக்கும். இதுக்குள்ள யாருடா பொம்மைய வச்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அதை தொடலான்ட்டு போனா அது பொம்மை இல்ல போல, உயிரோட இருக்கிற ஒரு பறவை. அதை இப்ப அப்படியே படபடன்னு பறக்க ட்ரை பண்ணி அந்த ரூமையே ஒரு 4 ரவுண்ட் அடிக்கும் பார்க்கணும். இப்படி ஒரு பறவை பெட்டுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். இதனால நம்ம ஹீரோ ஹீரோனும் அப்படியே அலறிக்கிட்டு கத்த, இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை தான் காட்டுவாங்க. அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிப்பான். அப்பன்னு பார்த்து அவனோட கதவை யாரும் டப்பு டப்புன்னு தட்டுவாங்க. யாருடா இந்நேரத்துல அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின். அதுலயும் மெயினா நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் இப்ப அப்படியே பயந்துகிட்டே, உனக்கு அந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொல்லி முன்னாடியே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து கேப்பா. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே சொல்லுவான். நம்ம ஹீரோ இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு அந்த இடத்துல ரெண்டுக்கு இருந்திருப்பா. அவ திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி அந்த பொண்ணை சூப்பர் மார்க்கெட்ல இல்ல வேற எங்கேயான்னு பாத்திருப்பான். ஆனா அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா தான் முழிச்சுக்கிட்டே இருப்பாளாம். சரி இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த வீடுமே சில நேரம் அமானுஷமா தான் தெரியும். இதனாலேயே நான் மேக்சிமம் இந்த ஜன்னல் வழியா அந்த வீட்டை பார்க்கவே மாட்டேன். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் காலையில விண்டோவை திறக்கிறதுக்காக அந்த ஸ்கிரீன் அப்படியே விலக்கி பார்த்தா ஆப்போசிட் வீட்டுல அந்த பொண்ணு தூக்குல தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டா. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த வீடுனா ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயோ போற மாதிரி எல்லா திங்ஸ் அப்படியே பேக் பண்ணி வச்சிருப்பான். என்னன்னு கேட்டா அவன் 3 வருஷமா கவர்மெண்ட் ஜாப்க்காக அப்ளை பண்ணிருப்பான் போல. இந்த வருஷம் தான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவனுக்கு வேலை கிடைக்க போகுதான். அதனால இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டீங்க சரி இவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி புலம்புவானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்புல கத்தி விட்டுருவா, டே பிரச்சனை ஆரம்பிச்சதே உன்னாலதான்டா, ஃபர்ஸ்ட் ஒழுங்கு மரியாதை அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணு, நாளைக்கே அவனை மீட் பண்றோம், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்தோனையும் நம்ம ஹீரோயின் காட்டு கத்துவா. அதே எப்படி ஒரு பொண்ணு இறந்து போன விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சு எங்களுக்கு அந்த வீட்டை நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க, எங்களால இனிமேல் அந்த வீட்டுல இருக்க முடியாது, உடனே எங்களோட அட்வான்ஸ் பணத்தை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஓனர் இப்ப அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் தூக்கி போடுவான் பார்க்கணும். அதுல பார்த்தா அதுல கடைசியா குட்டி லைன்ல இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்த பொண்ணு அந்த வீட்டுல சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஆர்வ கோளாறுத்தனமா அதை எதையுமே முழுசா படிக்காம சைன் பண்ணிருப்பான். அவ்வளவுதான், இது தெரிஞ்சது நம்ம ஹீரோயின் டோட்டலா வெக்ஸ் ஆயிருவா. ஏன்னா இனி அவளோட அட்வான்ஸ் பணமும் திரும்பி வராது. அது மட்டும் இல்லாம இவங்க கான்ட்ராக்ட் பீரியட் முடியற வரைக்கும் இவங்க அந்த வீட்டுல தான் கண்டிப்பா இருந்தாகணும். இதனால நம்ம ஹீரோயின் இப்ப செமையா கோவப்பட்டு நம்ம ஹீரோவை தான் திட்டுவா. ஏதோ பெருசா பார்கெயின் பண்ணலாம் சொன்ன, ஒரு கான்ட்ராக்ட ஒழுங்கா படிச்சு பார்க்க மாட்டியாடா, நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டேன் அதை எப்படி இவ்வளவு பெரிய வீட இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்கன்ட்டு, ஆனா இப்பதானே புரியுது அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ்வளவு நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு அப்படியே எந்திரிச்சு சிரிக்க ஆரம்பிப்பா. ஹே வெயிட் பண்ணு, நம்ம இதை தப்பா எடுத்துக்கணும், இதுக்கு முன்னாடி அங்க இருந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா, அவ்வளவுதான், நம்ம என்ன இப்ப அவளோட ஆவியவா பார்த்தோம், இல்ல அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும், நம்ம தைரியமா அதே வீட்லயே வாழலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே நெருப்பு மேல நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா அவன் பார்த்து மொத்த வீட்டுக்கும் கரண்ட் போக இவங்க பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க அந்த பொண்ணோட ஆவி நிக்கும். அவ்வளவுதான், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தாலையும் நம்ம ஹீரோயின் அந்த வீட்லயே இருப்பாங்க. இப்ப அப்படியே கதவை பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப போறதுக்கு இடம் இல்லாம அந்த சூப்பர் மார்க்கெட்லயே தான் இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வரும், இன்னும் 3 வருஷத்துக்கு நம்ம இந்த வீட்டுல தான் இருந்தாகணும், ஆனா நம்மளால கண்டிப்பா பேய் இருக்கிற வீட்டுல இருக்க முடியாது, அதனால நம்ம ஏன் அந்த வீட்டுக்கு வேற ஒரு ஆளை வாடகைக்கு வர வைக்க கூடாது, இப்படி பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும், இதை வச்சு நம்ம வெளியே எங்கேயான்னு தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஐடியா போடுவா. அப்புறம் என்ன, அடுத்த நாளே இந்த வீட்டை பாக்குறதுக்காக ஒரு கப்பிள்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் பிடிச்சாப்புலதான் இருக்கும். சோ அவங்களை இன்னைக்கே இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அப்படியே, இந்த வீடு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற வீடு, ஏற்கனவே 2-3 பேர் இந்த வீட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நாங்க அடுத்த செகண்ட்லயே அவங்களுக்கு இந்த வீடை கொடுத்துருவோம் அப்படி இப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணி பேசுவா. இதனால அந்த கப்பலும் சரி சரி ஓகே நாங்க இப்பவே கான்ட்ராக்ட்ல சைன் பண்றோம் அப்படின்ட்டு பெண்ணை தான் எடுக்க போவாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த மொத்த வீடுமே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கும். போச்சு எர்த்துக்கு வேக் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ் 2 பேர் அந்த இடத்த விட்டே காலி பண்ணி ஓடிடுவாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா இவங்க வீடு மட்டும் தான் ஆடி இருக்கும். இதுலயே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிரும் இதெல்லாம் பண்றது அந்த பேய் தான் அப்படின்ட்டு. சரி இந்த கப்பிள்ஸ் போனா என்ன, வேற யாருக்கான்ட்டு இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. அதுக்கேத்தாப்லயே ஒரு பையனும் வீடு பார்க்க வருவான். அவனுக்கும் இந்த வீடை பார்த்தோனையும் பிடிச்சிருமா, சரின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலான்னு பாக்குறப்ப அவன் முதுகுக்கு பின்னாடி அப்படியே ஒரு பொண்ணு தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் தலைக்கிட்ட போய் அவன் முடிய பிடிச்சு ஆட்ட ஆரம்பிக்கும். அந்த கை வேற யாரோட கையும் கிடையாது, அந்த பேயோட கை. இதை பார்த்துக்கிட்டு அந்த பையன் இந்த வீடு வாங்கணும்னு நினைப்பான், இந்த வீட்டை விட்டு அடிச்சு தெரிச்சு ஓடிடுவான். இப்படிலாம் நடந்த உடனேயும் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை கை மாத்தி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கை விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் பேய் இருக்கிற வீட்டுல எப்படி வாழ முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வரும், பேசாம பேய் ஓட்டுற யாரையான்னு கூப்பிட்டு இங்க இருக்கிற பேயெல்லாம் ஓட்டிடலாம், அதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவை அப்படின்ட்டு இப்ப கூகுள்ல பேய் ஓட்டுறவங்களை பத்தி தேடி பாப்பா. அதுல ஒரு ஃபேமஸான பேய் ஓட்டுறவரோட நம்பரை எடுத்து கால் பண்ணி விசாரிச்சா அவர் பேய் ஓட்டுறதுக்கு 70,000க்கு மேல கேட்பாரு. இதை கேட்டோம் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டோட
நம்மளோட அட்வான்ஸ் அவ்வளவு இல்லையே, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாளா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், பேசாம ஏன் நம்மளே பேய் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு இப்ப நெட்ல ரிசர்ச் பண்ணி பாப்பாங்க. பேய் ஓட்டுறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது பீச் மரத்துல செஞ்ச ஒரு கத்தி, அப்புறம் சில்வர்ல செய்யப்பட்ட பெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குமா. ஆனா இதை படிச்சு பார்த்து இவங்க இதெல்லாம் போய் நான் எங்க தேடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கப்ப மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெட் கலர் பட்டாணியையும் உப்பியும் தூவி விட்டா பேய் வீட்டை விட்டு ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பாக்கெட்டா உப்பையும் பட்டாணியும் வாங்கிட்டு வந்து கொட்டுவாங்க. இப்போ வீட்லயும் உப்பை கொட்டினால அப்படியே செம டயர்டாகி ரெண்டு பேரும் சோஃபாலேயே படுத்துருவாங்களா. அப்படியே நைட்டும் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு சலசலன்னு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா அடுத்த செகண்ட்லயே இது தூவுன உப்பு பட்டாணி எல்லாமே இவங்க மேல இப்ப எரியப்படும். யார் எரியறா, எங்கிட்ட இருந்து எரியறா ஒன்னும் நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. அப்புறம் என்ன, பேய் ரொம்ப கோவப்படுத்திட்டோம், அதனாலதான் அது நம்மள பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டை விட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடிடுவாங்க. வழக்கம் போல இருக்க இடம் இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் அப்படியே பயம் அள்ளும், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம அந்த பேய் எப்படியான்னு ஓட்டி ஆகணும், அது நம்ம வீடு, நம்ம ஏன் காஸ்ட்லியா இருக்கிற மந்திரவாதியை பார்க்கணும், பேசாம சீப் அண்ட் பெஸ்டா ஏதாவது மந்திரவாதி கிடைக்கிறானான்னு பாப்போம் அப்படின்ட்டு நெட்ல தேடி பாப்பா. அப்ப பார்த்தா ஒரு யங்ஸ்டரோட ப்ரொஃபைல் காட்டும். சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கிளிக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஹேண்ட்ஸமான பையன். அப்படியே உங்களுக்கு என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சா, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்படி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நான் இருக்கேன், நீங்க எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பான். ஆனா இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இவன் என்ன மந்திரவாதி மாதிரியே இல்ல, ஏதோ கேபாப் சிங்கர் மாதிரி இருக்கான். டே அவன் எப்படி இருந்தா நம்மளுக்கு என்னடா, நம்மளுக்கு இப்ப வேணுங்கிறதெல்லாம் ஒரு கம்மி ரேட்ல இருக்கிற மந்திரவாதி, பேசாம இவனையே புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மந்திரவாதியவே புக் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த சாமியாரும் வீட்டுக்கு வந்துருவானா. அவன் அப்படியே ஒவ்வொரு ரூமா ஒரு சில்வர் பெல்ல வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த சில்வர் பெல்ல பார்த்தோனையும் நம்ம ஹீரோயினுக்கு நெட்ல சர்ச் பண்ண விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஓகே, அப்பனா இவன் நல்ல சாமியார் தான், நெட்ல போட்டிருந்த மாதிரியே பீச் மர கத்திய வச்சிருக்கான், சில்வர் பெல்ஸ் வச்சிருக்கான், கண்டிப்பா பேய ஓட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சாமியார் அங்க இருக்கிற கண்ணாடிய பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இந்த கண்ணாடிய பார்த்து தானா பேசிக்குவீங்க தானே, அதுதான் நீங்க பண்ண தப்பு, அப்படி நம்ம கண்ணாடிய பார்த்து நம்ம கிட்ட நம்மளே பேசிக்கிட்டு இருக்கப்ப பேய் நம்மள பொசஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கு செமையா அள்ளு கிளம்பும். அப்போ அந்த சாமியார் கையில இருந்த சில்வர் பெல் திடீர்னு ஆட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க பெட்ரூம் நோக்கி அவன் அப்படியே இழுக்கும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இப்ப பெட்ரூம்ல இருந்து ஒரு தலை மட்டும் தனியா வெளியே வந்து பார்க்கும். பார்த்தா அது அந்த பேயோட தலை. இத பார்த்தனையும் அந்த பேய் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த சாமியாருக்கு விஷுவலா தெரியும். ஆனா அதுக்கடுத்து என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, அவன் இப்ப அப்படியே கத்த ஆரம்பிப்பான். அதுக்கடுத்து ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு அந்த வீட்டை விட்டு ஓட பாப்பான். நம்ம ஹீரோனும் அப்படியே அவன் பின்னாடியே போய், என்னாச்சு பேய ஓட்டுறேன்ட்டு பாதிலே போறீங்க, அந்த பேய் உங்களை எதுவும் பண்ணிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா அப்பதான் அந்த சாமியார் சொல்லுவான், ஏமா நானே ஒரு டுபாக்கூர்மா, இந்த வீட்டுல உண்மையிலே பேய் இருக்காது, சும்மா பேய் ஓட்டுற மாதிரி நடிச்சு பேமெண்ட் வாங்கலாம்னு நினைச்சு வந்தேன், ஆனா இங்க பார்த்தா உண்மையான பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாயிரும். அப்புறம் என்ன, அதே இடத்துல இவன் முடிய பிடிச்சு ஆஞ்சு, டே ஃப்ராடு என் பணத்தெல்லாம் திருப்பி கொடுடா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே நின்று பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பானா. அப்பதான் இந்த போலி சாமியார் பேரு கேங்குங்கிற விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க பரம்பரையா பேயோட்டுற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போல. ஆனா இந்த கேங்குக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அவனுக்கு நல்ல ஒரு கேபாப் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப பேயோட்டுற மாதிரி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் செமையா கடுப்பாகும். சரிடா போனதெல்லாம் போகட்டும், என் பணத்தை ஏன் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டா அவன் அதை எல்லாத்தையும் கிரெடிட் கார்டு பில்ல அடைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு கோவப்படுறதா இல்ல அழுகிறதானே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுவாங்க. மறுபடியும் இவங்க 3 பேர் வீட்டுக்கே வந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேங் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஏமாத்தி காசு வாங்கினான்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கும் இப்ப தங்குறதுக்கு வீடு இல்ல போல, அதனால நீ என்ன ஏமாத்தினதுக்கு நீயும் இந்த வீட்டுல எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு வந்திருப்பா. ஆனா அப்பதான் அந்த கேங் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லுவான். என்னதான் இவனுக்கு முழுசா பேயோட்டுறத பத்தி தெரியாம இருந்தாலும் இவனால சின்ன வயசுல இருந்து இவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்க ஏதாண்டு பேய் இருந்துச்சுன்னா அதை பார்க்க முடியுமா, பிளஸ் அது வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் மட்டும் அவனுக்கு வந்துட்டு போகுமா. இத பத்திலாம் அவன் அப்படியே டீடைலா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப பக்கத்திலே உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு நிப்பா. சரி சோகத்துல சரக்கு அடிச்சனால இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறப்ப அவ அப்படியே டக்குன்ட்டு அந்த கேங்கு மேலயும் நம்ம ஹீரோ மேலயும் பாஞ்சு ஒரு மாதிரி வீடாவ மூஞ்ச வச்சுக்குவா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா அப்பதான் அந்த கேங்கு நல்லா பாப்பான்.
அது நம்ம ஹீரோயினே கிடையாது. நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்திருக்கு போல. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னையும் அந்த கேங் ஒரு பக்கம் கத்துவான், நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். இது பத்தாதுன்ட்டு அந்த பேய் வேற இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்தும். ஆனா அப்பன்னு பார்த்து இந்த வீடை கிராஸ் பண்ணி 2 போலீஸ் கார்ல போவாங்களா, அவங்களுக்கு இவங்க கத்துற சத்தம் கேட்டுரும். போச்சு, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அந்த வீட்டு கதவு கிட்ட போனா அங்க அந்த பேய் நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருந்து அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸையும் பயன்படுத்தி விட்டுரும். அடுத்து என்ன, இப்ப மொத்தமா 3 பேத்தையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தக்கு அடுத்துதான் நம்ம ஹீரனோட உடம்புல இருந்து அந்த பேய் வெளியவே போயிருக்கும். ஆனா நம்ம ஹீரனுக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அங்க இருந்து 2 போலீஸ்காரங்க அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டை பத்தியே தான் பேசுவாங்க. அது ஏற்கனவே ஒரு அமானுஷ்யமான வீடு, அங்க இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணே சூசைட் பண்ணி இறந்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட சில வீடியோஸ் எல்லாமே வெளியே நெட்ல லீக் ஆச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே ஹிடன் கேமரா வச்சு எடுத்ததான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே என்ன ஹிடன் கேமரா, எந்த வீடியோ நெட்ல வைரல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி துருவி துருவி அந்த போலீஸ் கிட்ட கொஸ்டின் கேட்பாளா. அப்பதான் அந்த போலீஸ் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்த பொண்ணோட வீடியோஸ் சிலது அப்படியே நெட்ல ரிலீஸ் ஆயிருக்கும் போல, அதை யாரோ ஒரு ஹிடன் கேமரா வச்சு அந்த பொண்ணுக்கே தெரியாம தான் அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிருப்பான். ஆனா இப்படி ஒரு ஹிடன் கேமரா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு அந்த கேமராவை கழட்டி மொத்த வீடியோவை எடுத்து பார்த்திருக்கும். அதுல இந்த பொண்ணோட வீடியோவை சேர்த்து அந்த கேமரா வச்சவனோட ஃபுட்டேஜும் அதுல இருந்திருக்கும். ஆனா என்னன்னா அவன் அப்ப மாஸ்க் போட்டிருந்தனால அவன் யாரு என்னன்னு சரியா தெரியல. இதனால எங்களாலையும் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி அவளோட வீடியோஸ் எல்லாம் நெட்ல லீக் ஆனனாலதான் அவன் மனசோட சூசைட் பண்ணிக்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேள்விப்பட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அந்த பேய் நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் நம்மள தேடி தேடி வந்திருக்கு, அதை புரிஞ்சுக்காம நம்ம தான் பேய் ஓட்டுறது அது இதுன்னு அதை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. திடீர்னு அந்த கட்டில் கடியில இருந்து அந்த பேயோட கை வெளியே வரும். அது இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு குட்டியார் பொம்மை பார்த்திருப்பாள, அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கும். இத பார்த்தனே அந்த கேங் கண்டுபிடிச்சிருவான், இந்த குட்டி பொம்மை கண்ணுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை தான் காட்டுவாங்க. இந்த குட்டி பொம்மைக்குள்ள ஒரு ஹிடன் கேமரா வச்சது அந்த பொண்ணாதான் இருக்கும். அவளை யார் இப்படி தப்பு தப்பா வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொம்மைக்குள்ள ஒரு கேமரா வாங்கி வச்சிருந்திருப்பா. இப்போ இவளோட வாழ்க்கையில இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், அம்மா நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன், அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் செமையா சமைக்க போறேன், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான். இதை அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியடா கேட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருவா. அங்க அப்படியே அவனுக்கே தெரியாம அவன் அந்த பொண்ணு நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா இவ தன்னை இப்படி பாக்குறா அப்படிங்கிற விஷயத்த அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படி பயந்துட்டு அங்க இருந்து போயிருவா. ஆக்சுவலி இதத்தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான். ஆனா இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து போன உடனே இவ்வளவு நேரம் அப்பாவி மாதிரி இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே ஒரு மாதிரி கோவமா அவனோட போனை பார்ப்பான். பார்த்தா அவனோட போனுக்கு பின்னாடி ஒரு மாஸ்கோட பிக்சர் தான் இருக்கும். இத அவன் அப்படியே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே பயந்துட்டு அவ வீட்டுக்குள்ள வந்து எல்லா கதவையும் பூட்டிட்டு யாருக்கோ கால் பண்ணலான்ட்டு பாப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப உள்ள வந்து அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவான். அதுக்கடுத்து அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீனையே மாத்தி விட்டுருப்பான். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இது எல்லாமே அந்த பொம்மைக்குள்ள அந்த பொண்ணு வச்சிருந்த ஹிடன் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த 2 பசங்களும் பாத்துருவாங்க. இப்படி இங்கிட்டு இவங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப வீடு காலி பண்ண போறான்ல, அதனால அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவனுக்கு ஜன்னல் வெளியே அதை சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேய் அப்படியே ஜன்னல் கிட்ட நிக்கும். இதை பார்த்தா அப்படியே பயந்து போய் எல்லா பொருளையும் கீழே போட பார்த்தா அதுல இவனோட திங்ஸோட ஒரு மாஸ்க்கும் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாஸ்க தான் அந்த செத்து போன பொண்ணு தப்பு தப்பா வீடியோ எடுத்து போட்டிருந்தவனும் போட்டிருப்பான். சோ இதுலயே நம்ம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு தப்பு தப்பா வீடியோ எடுத்து போட்டது இவன் தான். அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிடுத்து இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை போட்டு தள்ளி இருக்கிறதும் இவன் தான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட டீம் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு கால் பண்ணிருவாங்களா. அப்ப இவங்க போலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பேய பார்த்து வெளியே அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். எங்க இவன் தப்பிச்சிருவானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த கேங் 3 பேருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களா. ஆனா நடுவுல அவன் எந்த சைடு போனா அப்படிங்கிறது தெரியாது. அதனால 3 பேரும் ஒவ்வொரு டைரக்ஷனா போய் தேடுறப்ப நம்ம ஹீரோ போன சைடு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் அவனுக்கு கேட்கும். சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இங்கதான் இருப்பான் அப்படின்ட்டு அவன்
அவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் பாக்குறப்ப அவன் டக்குன்ட்டு வந்து நம்ம ஹீரோட வயித்துலயே கத்திய வச்சு குத்திடுவான். இப்படி பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே பைத்தியம் பிடிச்சாப்ல. நான் ஸ்டார்டிங்ல விளையாட்டுத்தனமா தான் அவ வீடியோ எடுத்து நெட்ல போஸ்ட் பண்ணேன். ஆனா அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு போதை மாதிரி ஆயிருச்சு. அதனால அவளோட வீடியோஸ் நான் எடுத்து நெட்ல போட்டுக்கிட்டே இருந்தேன். இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு? அந்த வீடியோஸ் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தானே பாத்தீங்க. ஆனா அவளுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தது நான் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனக்கே இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைச்சிருக்கு. என்னோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக விடுவேனா? விட மாட்டேன். அதான் அன்னைக்கு அவளை கொன்ன, இன்னைக்கு உங்க எல்லாரையும் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துருவா. அவ இப்ப அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு நல்லா நங்கு நங்குன்னு குத்தி, நீ ஓ வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறியே, ஏன் வாழ்க்கை உன்னால போயிருச்சே, அதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேங்கு வந்துருவான். ஆனா அவன் பாத்துக்கிட்டு நல்லா தெரியும் அங்க அடிக்கிறது நம்ம ஹீரோயினே கிடையாது, அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேயு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரும். ஆனா அப்ப அவன் நம்ம ஹீரோயினை பாக்குறப்ப அவனுக்கு அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிற மாதிரி தெரியாது, அந்த பேயோட உருவம் தான் தெரியும். அத அவனை இப்ப அப்படியே பாத்துக்கிட்டு கடைசியில என் சாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒண்ணு கொடுக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு வேற கத்தி குத்து பட்டுருந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கும் போல. அதனால அவன் நல்லா தான் இருப்பான். ஆனா இப்ப அவன் கிட்ட அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கத்தி அழுக ஆரம்பிச்சிருவா. ஒரு செகண்ட்ல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா, இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவனை திட்டிக்கிட்டு இருப்பா. இதுலயே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்குன்ட்டு அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். அப்புறம் என்ன, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அந்த பேய்க்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸும் கிடைச்சிருச்சு. அதனால கடைசியா அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக அந்த கேங்க வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பூஜை ஒண்ணு பண்ணுவாங்க. இதனால அந்த பேயும் அப்படியே மன திருப்தியோட அங்கிருந்து போற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் என்ன, பேய் தான் போயிருச்சு அப்படிங்கிற தைரியத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் பிளஸ் அந்த கேங் 3 பேருமே அந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம்னு முடிவு எடுத்துருவாங்களா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா தோணும். இவங்க 3 பேருக்குமே ப்ராப்பரான வேலைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கவே இருக்காது. பேசாம நம்ம ஏன் இந்த பேய் ஓட்டுற வேலையை பார்க்க கூடாது, இதனால நம்மளுக்கு காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கும், பிளஸ் பேய்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தைரியமா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற மொத்த லைட்டும் அப்படியே அமர்ந்து ஆன் ஆகுமா, நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் பயம் வந்துரும். அதனால அப்படியே கேங்க கிட்ட, டேய் அந்த பூஜையை ஒழுங்கா பண்ணியா இல்லையாடா, அந்த செத்து போன பொண்ணோட ஆவி மறுபடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் அந்த கேங் நல்லா பாப்பா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணோட ஆவி கிடையாது, வேற ஏதோ ஒரு வயசானவனோட ஆவியா இருக்கும். இத பார்த்து அப்படியே அந்த 3 பேரும் கத்துற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. அதாவது கடைசியா இவங்க என்னதான் இந்த வீட்டுல நிம்மதியா வாழலாம்னு சொல்லி பார்த்தாலும் புதுசா ஏதாண்டு ஒரு பேய் இவங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு காமெடியா அதை முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.